தென்காசியில் உள்ள முதியோர் இல்லத்தில் உணவு ஒவ்வாமை ஏற்பட்டு 4 பேர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது உயிருக்கு ஆபத்தான நிலையில் மேலும் 42 பேர் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் முப்படாதி. வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய விசாரணையின் தகவல்கள் என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் பகுதியில் உள்ள அன்னை முதியோர் இல்லத்தில் மாமிச உணவு சாப்பிட்ட பலருக்கு உணவு ஒவ்வாமை ஏற்பட்டு சிகிச்சைக்காக தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் 4 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக சாம்பவர் வடகரை போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காப்பகத்தின் உரிமையாளரான ராஜேந்திரன் என்பவரை கைது செய்து தற்பொழுது விசாரணை நடத்தி வரும் நிலையில் மேலும் உடல்நிலை மோசமாக காணப்பட்ட 5 பேர், அடுத்ததாக 3 பேர் என மொத்தம் 8 பேர் தற்போது தென்காசி அரசு மருத்துவமனையில் இருந்து நெல்லை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டுள்ளனர். 47 பேர் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது 4 பேருக்கு உடல்நலம் சீரான நிலையில் அவர்களை வடகரை பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் காப்பகத்திற்கு அனுப்பி வைத்த நிலையில் மற்றவர்களுக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்பொழுது 8 பேர் மேல் சிகிச்சைக்காக மோசமான நிலையில் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் பலி எண்ணிக்கை கூடுவதற்கான அபாயம் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. நன்றி முப்படாதி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.